இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு ஏழைகளுக்காக எழுந்தருளுவார். ஏழைகளுக்காக எழுந்தருளுவார். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 10:12. கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். கர்த்தாவே எழுந்தருளி ஏழையாகிய எங்களை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, தாவீது ராஜா என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. இப்போ தாவீது ராஜா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ராஜா. அவர் அது ராஜா வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்தாருன்னா ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். ஆட்டுக்கு எந்த தீங்கும் வராதபடி அவர் என்ன செய்தார், கரடிக்கிட்ட இருந்தும் சிங்கத்திட்ட இருந்தும் அவர் என்ன செய்தார், பாதுகாத்தார். மற்ற நேரம் எல்லாம் என்ன செஞ்சாருன்னா தேவனை துதித்து பாடிக்கொண்டு அப்படியே என்ன செஞ்சார் இருந்தார். அப்போது தேவனை துதித்து கொண்டிருந்தது நிமித்தமாக ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது ராஜாவாக என்ன செய்கிறார் மாற்றுறார். இப்போ அவர் ராஜாவாக இருந்த போது அப்படி சொல்கிறாருன்னா ஏழையாக எங்களை என்ன செய்யாதீங்க, மறந்து விடாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. ஏழைகளையும் திக்கட்ட பிள்ளைகளையும் விதவைகளையும் மறவதை. ஏன்னா நாங்கள்லாம் உண்மை விட்டால் நாங்கள் யாருக்கிட்ட போவோம் கடவுளை, எங்களுக்கு யாருமே இல்லை. பார்த்தீங்கன்னா சிறுமைப்பட்ட மக்கள், ஏழைகள், விதவைகள், இவங்களை திக்கற்றவர்கள், அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். அனுதினமும் அவங்க ஒடுக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். சாதாரணமாக இருக்க மக்களுக்கும் அந்த மக்களுக்குள்ள வித்தியாசத்தை பார்க்குறோம். முக்கியமான இடங்கள் அவங்களால என்ன செய்ய முடியல, நிற்க முடியல, ஒதுக்கி வைக்கப்படுறாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா ரைட்ஸ் என்ன செய்யுது, பறிக்கப்படுது. அப்போது திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் நியாயம் விசாரிக்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்போது தாவீது ராஜா சொல்கிறாரு, நீர் ஏழைகளை விசாரிக்க என்ன செய்யும், ஏழைகளுக்காக எழுந்தருளும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, ஜெபிக்கிறார். அப்போது ஏழைகள் யாரிடத்துல போய் அவங்களுடைய கடன் பிரச்சனை, வறுமை என்ன செய்யணும் சொல்லி என்ன செய்வாங்க, கலங்குவாங்க. தீவிரமாக என்ன செய்யணும், யாரை நோக்கி பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா தேவனை எழுந்தருளும், எங்களுடைய காரியத்தில் நீங்கள் எழுந்தருளுவீர் என நாங்கள் விசுவாசிக்கிறோன்னு சொல்லி தேவனை நோக்கி என்ன செய்யணுமா, முறையிடணுமா. நம்ம பார்க்குறோம் நிறைய மக்கள் அவங்களுடைய கடன் கஷ்டத்தினால அவங்க என்ன செய்கிறாங்க, பிள்ளைகளை விட்டுறாங்க, சிலவங்க மனைவிகளை விற்று விடுறாங்க. என்ன செய்கிறாங்க, இப்படி ரொம்ப கஷ்டம். அவங்களுடைய வாழ்க்கைகளை திரும்பி பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன அற்ப காரியங்களுக்காக வாங்கின ஒரு சிறிய தொகையினால் அந்த குடும்பமே அழிந்து போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போது இந்த ஏழைகள் விடும் பெருமூச்சு நிமித்தமோ தேவன் அவங்களுக்காக என்ன செய்கிறார் அப்படின்னா யுத்தம் பண்ணுறாரு. அவர் எழுந்தருளும் போது அநியாயமாய் செய்யப்படுகிற குற்றங்களுக்கு என்ன செய்கிறாரு, அப்படியே என்ன செய்கிறாரு, அவங்ககிட்ட பழி வாங்கக்கூடிய தேவராக இருக்கிறார். ஏன்னா நம்முடைய ஆண்டவரை பாருங்க, அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். வானம் அவருக்குடையது, பூமி அவருக்குடையது, காட்டில் இருக்க மிருகங்கள் எல்லாமே அவருடையது. அவர் பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஏழையின் ரூபம் எடுக்கிறார். ஒரு மாட்டு தொழுவத்தில் என்ன செய்கிறாரு, பறக்கிறார். அப்போ ஏழைகளுடைய கஷ்டங்கள், பாடுகள், அந்த நிலைமைகள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஐயோ நான் ஏழ்மையில் இருக்கிறேன், நான் கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், எனக்கு வீடு வாசல் இல்லை, ஒரு தொழுவத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனைப்பட வேண்டாம். ஏன்னா அவர் ஏழையின் ரூபம் எடுத்தார். உங்களை போல் அவர் கஷ்டப்பட்டார். அவர் கஷ்டப்பட்டனால அவருக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாம் தெரியும். நம்ம ஏழையாக இருக்கிறோம், அப்போ இந்த இயேசு கிறிஸ்து நம்மளை பார்க்க மாட்டார், அவர் ஐஸ்வர்யவான். அப்படி இல்லை. அவர் ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைங்களுக்கும் அவர் உதவி செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அப்போ அந்த ஏழையான பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும், ஏழைகளுக்கு தேவன் என்ன செய்யணும், எழுந்தருள வேண்டும். எங்களுக்காக நீர் எழுந்தருள வேண்டும். எங்களுடைய கடன் பிரச்சனைகள் நீர் எழுந்தருள வேண்டும். நாங்கள் ஒதுக்கப்படுகிற இந்த சூழ்நிலைகள் மாற எங்களுக்காக நீர் எழுந்தருள வேண்டும். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனைகள், வியாதிகள் எங்களுக்காக நீங்கள் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவன் பெரிய காரியத்தை நம்ம எனக்காக என்ன செய்வார். ஏன்னா அவர் ஐஸ்வர்யவனாய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே என்று 2 கொரிந்தியர் 8:9 இருக்கார். அப்போ அவர் ஐஸ்வர்யவனாய் இருந்தும் அப்போ அவர் நமக்காக என்ன செஞ்சாரு, நமக்காக அவர் தரித்திரர் ஆனாரு. நமக்காக அவர் பாடுகளை பட்டார். அவருக்கு ஏழ்மையின் ரூபம் எடுக்கிறார். ஏழ்மையின் ரூபம், அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக என்ன செய்கிறார், எல்லாவற்றையும் சிலுவையில் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறாரு,
கொடுக்கிறார். யாருமே இல்லாதவர் மாதிரி என்ன செய்றாரு இருக்கிறார். அப்படித்தானே? பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனை ஒன்றுமில்லாம என்ன செய்றார், சிலுவையில தொங்கி நமக்காக நம்முடைய பாவத்திலிருந்து மீட்கப்பட, ரட்சிக்கப்பட, நமக்கு ஒரு விடுதலை தர ஒரு மீட்பராக அவர் என்ன செய்தார் அப்படின்னா, ஏழையின் ரூபம் எடுத்து அந்த சிலுவையில் அவர் என்ன செய்கிறாரு, தம்முடைய ரத்தத்தையே சிந்தி நமக்காக அவர் தரித்திரனார். நம்ம தரித்திரம் நீங்கிறதுக்கு அவர் தரித்திரனானார். நம்முடைய சாபம் நீங்க அவர் சாபமானார். நம்முடைய ஏழ்மை நீங்க அவர் ஏழ்மையின் ரூபம் எடுத்தார். அவர் ஏழ்மையானார். இதெல்லாம் அவர் நமக்காக சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். நம்ம இப்போ ஏழை கிடையாது, நம்ம தரித்திரம் கிடையாது, நமக்கு சாபம் கிடையாது. எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்து முடித்து விட்டார். அதனால நம்ம இப்போ தைரியமாக அந்த ஜீவனுள்ள தேவனாக இயேசு கிறிஸ்துவை நீர் எழுந்தருளும் அப்படின்னு சொல்லி நம்ம நோக்கி கூப்பிடும் போது உங்களுக்காக அவர் எழுந்தருளுவார். எப்படி அப்படின்னா, உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நீங்க, உங்களுடைய தரித்திரம் நீங்க, உங்களுடைய சாபம் நீங்க, உங்களுடைய ஏழ்மையின் நிலைகள் மாற அவர் ஐஸ்வர்யவானாக இருக்கிறபடியால் உங்களையும் ஐஸ்வர்யவானாக அவர் மாற்ற அவர் வல்லமுள்ளதாக நினைச்சாரு இருக்கிறார். எப்படின்னா, மல்கியா 3:10 பாருங்க, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் என் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ண மாட்டேனோ அப்படின்னு சொல்லி என்ன சோதித்து பாருங்கன்னு சொல்றார். அப்போ அவருடைய வானத்தின் பலகணிகளை அவர் திறந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன சொல்லணும், ஏழைகளாகி எங்களுக்காக நீர் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நோக்கி நம்முடைய கடன் பிரச்சனைகள் மாறும், நம்முடைய ஏழ்மையின் நிலைகள் மாறும், நம்ம இருக்கிற இப்போ கொடுக்குற நிலைமைகள் மாறும். ஐயோ 3 நேரம் சாப்பாடு கூட நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கோமே, இந்த நிலை மாறாதான் நீங்கள் பார்க்குறீங்களா? உங்களுடைய நிலைமை மாறும். எழுந்தருளி இருக்கிற இயேசுவை நீங்கள் நோக்கி கூப்பிடும்போது அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறதுனால அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களுக்கு இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லமுள்ள தேவனாக என்ன செய்கிறாரு இருக்கிறார். பாருங்க, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்க விடுகிற பெருமூச்சை கேட்கிறதுக்கு ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். உங்களுடைய கஷ்டங்களை கேட்க ஒரு பெருமூச்சு நிமித்தம், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும், அவங்க விடுற எல்லா பெருமூச்சு நிமித்தமும் நான் அவங்களுக்காக என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். அவங்கள காத்து உங்களை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை ஏழைகளாக எங்களுக்கு நீர் எழுந்தருளுவீராக, எங்களுடைய ஏழ்மை நிலைகள் மாற நீர் எழுந்தருளுவீராக நீங்கள் கேட்கும்போது கடவுள் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட. ஒரு நிமிட கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் எங்களுடைய கடன் பிரச்சனைகள் மாற வேண்டும், எங்களுடைய ஏழ்மை நிலைகள் மாற வேண்டும், எங்கள் வீட்டில் இருக்கிற சாபம் மாறணும் தகப்பனே. எங்கள் பிள்ளைகள் படிக்கணும், உயர் கல்விக்கு போகணும், பதவிகள் உயர்வுகள் கிடைக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்க்குற அந்த சாபங்கள் மாற வேண்டும். நாங்கள் திக்கற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி உம்மை நோக்கி கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோக்கி பார்க்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த பிள்ளைகளுக்காக நீர் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தீரே. அப்பா, அவர்களை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. இப்பொழுதே தேவனை எழுந்தருளுவீராக, அந்த குடும்பங்களுக்குள்ள எழுந்தருளுவீராக. ஏழ்மை நிலைமைகள் மாறட்டும் தகப்பனே. பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் ராஜா. அப்பாவுமே கண்டு ருசித்து உடைய அன்பை போற்றி புகழ்ந்து பாட கிருபை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகளை மாற்ற தேவன் நீர். கடன் பிரச்சனைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே. சாபங்கள் மாறுவதாக ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி அப்பா, அவர்கள் என்ன தேவைக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவைகளை சந்திக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். இரவாறு செய்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.